அது ஒரு சீக்ரெட் ரெசிபி. இறங்குனா சுறுசுறுப்பாக முடிஞ்சிடும். இந்த குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. என்னம்மா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பலமாக போய்கிட்டு இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுற? பூண்டு உரிச்சிட்ருக்கேன். இப்படி வந்துடு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்னென்ன சமைக்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. ஓகே, என்ன நிறைய காய்கறி வச்சுருக்கேன் மேடம் மேலே. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் கம்மியாக இருக்கனால கூட கொஞ்சம் அவரைக்காய் அதுவும் கொஞ்சமாக இருக்குது. அதனால் 3 காயுமே போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கலான்னு. கேரட் வந்து வேறு ரெசிபிக்கு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் இது தனி. இது வந்து சவுச்சவ். இந்த சவுச்சவ் வந்து கூட்டு பண்ண போகிறேன். கார குழம்புக்கு கூட்டு சூப்பராக இருக்கும். அதை வச்சு நம்ம தனியாக ரெசிபிலாம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதை வச்சு பகோடா பண்ணியிருக்கோம். இப்போ கார குழம்புக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நான் நறுக்கிட்டேன். இது வந்து குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை. இது வந்து கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது வரைக்கும் நறுக்கிட்டேன். இப்போ வந்து பூண்டு வந்து நறுக்கிட்டு வைக்கணும். ஆல்ரெடி நான் 2 பொலந்து தான் வந்து பூண்டு தோல் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி செய்யும்போது. இப்போ வந்து கார குழம்பு வைக்க போறியா? பூண்டு குழம்பா? பூண்டு குழம்புல காய் குழம்பு தான். ஓ, கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு அதுக்கப்புறம் எத்தனை இது சவுச்சவ் கூட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன செய்ய? கேரட்டை வச்சு ஒரு ரெசிபி. அது ஒரு சீக்ரெட் ரெசிபி, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி மாதிரி டிஃப்ரெண்ட். ஆமாம், அது கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லலாம் சொல்கிறீங்க தினமும் பொரிச்சதை சாப்பிடாதீங்கன்னு. நம்ம வந்து அப்பளம்லாம் சாப்பிடுவோம். தினமும் அப்பளம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் வீட்டில். அதுக்கு பதில் தான் இதை நாம் செய்கிறோம். இதனால் ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபைண்ட் ஆயில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க பொரிக்கிறதுக்கு. எதுக்கும் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சில ரெசிபிக்கு தேவைப்படும். அதனால தான் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலை வாங்குவேன். அதே நேரத்தில் சமைக்கிறதுக்கு சொல்கிறேன். ஆமாம், கடலெண்ணெய் தான். இப்போ குழம்புலாம் செய்கிறேன்னா வந்து நல்லெண்ணெய் தான் தாளிப்பேன். நிறைய வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுதான். அதனால் வந்து பொரிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். அப்பளத்துக்கு பதில் தான் நான் பொரிக்கிற ஐட்டம் ஒன்று செய்கிறேன். சரி, எப்போவுமே அப்பளம் வச்சு சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா? அதுக்காக சவுச்சவ் தோல் சீவிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கூட்டுக்கு தான் ஸ்டவ்வில் வைக்கணும். சாப்பிட்றதுன்றது எல்லா வீட்லேயும் கேஷுவலாக இல்லை, அளவாக சாப்பிட்டா தப்பு இல்லை. அதே மாதிரி பொரிக்கிறதுன்னு அதிகமாக ஒன்று செய்யலாமுங்க. நான் கூட பதார்த்தம் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சமாக தான் செய்வாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். லஞ்ச் இன்னும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே அப்பளம் சாப்பிட்ற பழக்கம். அப்பளம் வத்தல் இதெல்லாம் வந்து நான் பொரிப்பேன். அதுக்கு பதில் தான் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் செய்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஓகே, கட்டிங் வேலை போய்கிட்டு இருக்கா? இப்போ சொல்லு. தோல் சீவிட்டுருக்கேன் கூட்டுக்கு தான். எவ்வளோ நேரமாக காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்கேன்? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். அவ்வளோ தக்காளி எல்லாத்தையும் ஆமாம், இறங்குனா சுறுசுறுப்பாக முடிஞ்சிடும். சாதம் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்குது. அதனால கூட்டு போட்டுடலான்னு. பூனை நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு சன்ஷேட் மேலேயா? ஆமாம், அதனால வந்து மதிய நேரத்தில் நீங்கள் ஷிஃப்ட் போட்டுருவார். காத்தோட்டமாக தூங்குறார். அதான் கூட்டுக்கு காய் நறுக்கிட்டேன். அதனால் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது சிறுபருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு சவுச்சவ் தான் போடுறோம், அதனால் அதுக்கு போதும். பருப்பு ஒரு தரம் கழுவணும். எப்போவுமே எந்த பருப்புமே வந்து ஒரு தடவை நம்ம அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது, சுத்தமாக இருக்கும். கூட்டுக்கு பருப்பு நம்ம கழுவிட்டோம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா கூட்டு கொஞ்சமாக செய்கிறதுனால. குட்டி தக்காளி, ஒரு குட்டி வெங்காயம் அதை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நறுக்குன சவுச்சவ் நம்ம குக்கரில் போடுறதுனால இந்த மாதிரி நறுக்குனா போகிறோம். இது ஒரு ஆவிலேயே வெந்துடும். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா பருப்பு சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு போடுறது நல்லது, வாயு இருக்காது, டேஸ்ட்டும் அதிகப்படுத்தி கொடுக்கும். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போடணும். நான் சால்ட்டு தான் போடுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். கூட்டுக்கு கரம் மசாலா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது குட்டி ஸ்பூன், இதில் ஒன்று போட்டிருக்கேன்.
நீங்கள் ஸ்பூனில் போடணும், அரை ஸ்பூன் போடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு பெசரி கொடுக்கணும். கூட்டுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை, ஒரு அளவாக வச்சா போதும் அந்த காய் வேகிற அளவுக்கு. ஏன்னா அந்த காயிலே வந்து தண்ணி இருக்கும். இப்போ நான் மூடி போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம கூட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் தாளிப்புலாம் அப்புறம்தான். சுறுசுறுப்பாக கட்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்ட போல. கட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு, காமிச்சிடலாமா? குக்கரி இறக்கிட்டியா? குக்கர் இறக்கிட்டேன். இதில் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் அதை நறுக்கி வச்சுருக்கேன். 4 பத்தை தேங்காய் நறுக்கியிருக்கேன். 2 பத்தை வந்து குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறோம். 2 பத்தை துருவல் மொத்தமாக துருவிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிடலான்னு மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். குழம்புக்கு தான் ஆல்ரெடி நறுக்குனது இது காமிச்சிட்டேன். இதில் வந்து கத்திரிக்காய், முருங்காய். கத்திரிக்காய் இங்கே இருக்குது தண்ணியில் போட்டு. முருங்கைக்காய், அவரைக்காய். இது வந்து கத்திரிக்காய் வந்து எப்போவுமே நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும், அதனால் போட்டு வச்சுருக்கிறேன். புளியும் ஊற வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கூட்டுக்கு தான் நம்ம துருவிட்டு சேர்க்கணும். அதை துருவிடலாம். இப்போ தேங்காய் வந்துட்டு அரைக்க போறியா? ஆமாம், துருவிட்டு கூட்டில் சேர்க்கணும். அப்படியே குழம்புக்கும் அரைச்சி வச்சிடலாம். ப்ரெஷர் அடங்குது குக்கரில். தேங்காய் எவ்வளோ நைஸாக துருவிருக்கு. வீட்டு தேங்காய் நல்லா எலசாக இருக்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. இப்போ இது ப்ரெஷர் தேங்காய் துருவிலேருந்து கூட்டுக்காக தான் முழுமையாகவே. கூட்டு குழம்பு ரெண்டுத்துக்கும் கூட்டில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. கூட்டுக்கு பார் சூப்பராக வந்திருக்கா. நம்ம சேர்த்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நம்ம இன்னும் ஸ்டவ்வில் வைக்கணும்ல, காயெல்லாம் நசிச்சு விடவே. டேரெக்டாக இல்லை தேங்காய் போட்டுருக்கியா? ஆமாம், கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டா முடிஞ்சிருச்சா கூட்டு? இல்லை தாளிக்கணும். தாளித்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டோன்னு அதுக்கப்புறமா தான். இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு வச்சிட்டோம்னா இதை அரைச்சிடலாம். குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். ஆமாம், தண்ணி சேர்த்து அரைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு இதை தாளிச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு நம்ம தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக தாளிக்க கரண்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நீங்கள் சமையலுக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே எரிய விட்டுட்டு சேர்க்கும் பொழுது அந்த நெருப்பு வந்து அப்படியே அந்த எண்ணெயில் அடித்து எரிய ஆரம்பிச்சிரும். இப்போ தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டை நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு நிமிஷம், ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு கொதி போல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கூட்டை வச்சா போதும். அதுக்குள்ளார நான் குழம்புக்கு தேங்காயை அரைச்சி எடுத்துடலான் இருக்கேன். குழம்புக்கு தேங்காய் நல்லா நைஸாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது எலசாக இருக்கனால சட்டுன்னு மசிஞ்சிடுச்சு. கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இது குழம்புக்கு தானே. ஆமாம், கரண்ட்டை நம்ப முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போ கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து குழம்பு தாளிக்கணும். கூட்டு ரெடியா? அப்போது ரெடி. அந்த தேங்காய் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம், தாளிப்பு குட்டி ஒரு கொதி வந்துட்டாரு. அதை 1 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும்னு. நிறைய பேர் கடலை பருப்பு போடுவாங்க, நான் எப்போவுமே பாசி பருப்பு தான் போடுவேன். அது நல்லா ஒத்து இருக்கும், அந்த காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டுரு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிட்டு இறக்கிட வேண்டியதான். குழம்பு மண் சட்டிலையா இன்னைக்கு? ஆமாம், எப்போவுமே காரக்குழம்பு மண் சட்டியில் தானே செய்வோம் நம்ம. அதில் செஞ்சால் அந்த டேஸ்ட்டே தனி. இல்லை, நான் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணதில்லை. கார குழம்புக்கு மட்டும்தான் அதிகமாக மண் சட்டியில் செய்வேன். சில நேரம் தான் கடாயிலே கூட செஞ்சுருக்கிறேன். ஆனால் மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சில டைம் நீ எதாவது சொன்ன மாதிரி கடையிலையும் செய்ய. கீரை கடையிலுக்கும் நான் அது மாதிரி தான் அதிகமாக மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கார குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ஸ்பெஷல். 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றலாம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் வெந்தயம், ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன். பொரியல் மட்டும் தானா? ஆமாம்,
காரக்குழம்புக்கு அந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாளிப்புக்கு. கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக பூண்டு போட்டவனே புரிஞ்சிருச்சு. அடுத்ததாக வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பெரிய வெங்காயமே நீங்கள் மீடியம் சைஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். அடுத்ததாக தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஓரளவுக்கு வதங்கணும் ரெண்டுமே. வெங்காயம் தக்காளிலாம் இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தான் வந்து நல்லா வதங்கணும், அதனால் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் சேர்க்கணும். காரக்குழம்புங்கிறதுனால நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். ஒரு நிமிஷம் இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கணும். கத்திரிக்காய் இப்போ நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அவரைக்காய், முருங்கைக்காய் அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் செய்கிற குழம்பை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கணும். இது மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம புளி கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே கரைக்க வருது, சட்டுன்னு கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்து விட்டுக்கலாம். நான் வடிகட்டலை, அதனால் கை வச்சு அப்படியே வடிகட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எனக்கு வந்து தண்ணி நல்லா திட்டமாக தான் இருக்குது. தண்ணி ரொம்ப குறைவாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க, ஏன்னா காய் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். பண்ணிகிட்ருக்கேன். கேரட் துருவிட்டுருக்குறேன். கேரட்டை வச்சு சீக்ரெட் ரெசிபி சொன்னேன் இல்லையா, காய் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு. தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம். சரி, இதுக்கு ரெடி பண்ணிப்போம். எத்தனை கேரட் இது? எல்லாத்தையும் துருவிட்ட போல. எல்லாம் முடிச்சிட்டேன். லாஸ்ட் கேரட் இது. எத்தனை கேரட்டு? மொத்தம் 5 கேரட் எடுத்தேன். அளவுலாம் இடலாம் இல்லை, வீட்டிலேருந்து எடுத்ததுனால எனக்கு இடலாம் தெரியாது. ஒரு 200 கிராம் சொல்லலாம். துருவிட்டு இது ஒரு மிக்சிங் கொடுக்கணும், அதுக்காக துருவிட்டுருக்கேன். துருவின கேரட்டை வச்சு ரெசிபியா? ஆமாம். என்ன அது, மாவா? மைதா மாவு. அதான் என்ன செய்கிற? கேரட்டு துருவினதை வச்சு பார்க்க தானே போகிற, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இப்போ மைதா மாவு தான் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் சொன்னேன்னா 3 டேபிள் ஸ்பூன் வரும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். அதுவும் 2 ஸ்பூன் போடுறேன். டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் வரும். நான் இந்த ஸ்கூப்பரில் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர். கேரட் இனிப்பாக இருக்கும், அதனால் இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போடுறேன். வேறு எதுவும் காரம் கிடையாது. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். மஞ்சள் தூள், கரம் மசாலா குட்டி டீஸ்பூன்னால் 2 போடுறேன். உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இதெல்லாம் சேர்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க அவங்க என்னதுன்ட்டு. பக்கோடாவா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கணும். தண்ணி தேவைப்படாது, ஏன்னா கேரட்டு வந்து ஈரப்பதம் இருக்கனால நம்மளுக்கு ஈரப்பதமே போதும். தேவைப்பட்டால் தெளிச்சிக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, கேரட்டோட ஈரப்பதம் தான். கேரட்டை வச்சு பக்கோடாவா இல்லை பால்ஸ் மாதிரியா? எப்படி வேணாலும் செய்யலாம். கேரட்டை வச்சு வடை செய்யலாம், பகோடா செய்யலாம், பால்ஸ் மாதிரி செய்யலாம். அதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆமாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ம துருவிட்டோம், அதனால் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். தண்ணி தேவைப்படலை, இதுவே கரெக்டாக இருக்குது. மாவு மிக்ஸ் பண்ணியாச்சா? மிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த ஈரப்பதமே நல்லா கட்டியாக ஊறட்டும். இதுக்குள்ளே குழம்பு முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிட போகுது. காய் சூப்பராக வந்திருக்கு. திறந்தோடனே ஸ்மெல்லு நல்லா வருது. கமன்னு இருக்குது வாசனை. காய் வந்துருச்சு. இப்போ 10 நிமிஷம் நம்மக்கிட்ட மூடி போட்டோம்ல, குழம்போட திக்னஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், ஜாரில் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கு. சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்துட்டா போகிறோம். எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன்.
நல்ல ஒரு ஸ்மெல் வருது கம. தேங்காய் ஊற்றி செய்யும்பொழுது சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் குழம்பு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஆமாம், வாசனை கம்மன்னு வருது. ஃபைனலி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், கொத்தமல்லி போட்டுட்டு கலந்துட வேண்டியதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ண பிறகும் கொதிக்கும். அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம், கொதிச்சிட்ருக்கோம். குழம்பு செஞ்சு இறக்கியாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல். இந்த கேரட்டை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தே. ஆமாம், மிக்ஸ் பண்ண கேரட்டை வச்சு நான் பகோடா பொரிக்கிறேன். அதான் எது செய்ய போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பகோடா செய்யலாம், வடை செய்யலாம், அதான் ஏற்கனவே சொன்னேனே. கோலா உருண்டை செய்யலாம். இதுவும் உருண்டையாக மாதிரி தான் போடுறேன். ஆமாம், நான் தண்ணியே சேர்க்கலை. அந்த கேரட்டில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டுக்கு நீ இதுவே போடலாம், கோலா உருண்டை மாதிரி. ஆமாம், கோலா உருண்டை கூட போடலாம். ஆனால் அது சேர்க்கணுன்னா கொஞ்சம் வேறு ஒரு நல்லா கெட்டியாகவே இருக்குது பேட்டர். வெறும் கேரட்டை மட்டும் வச்சு செஞ்சால் நல்லா இருக்காது கோலா உருண்டை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை கேரட்டு துருவி போட்டிருக்கோம். கேரட் பக்கோடா நல்லா புரிஞ்சிருச்சு போலயே. ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது கேரட்டில் தான் பண்ணதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது பார்க்க. கேரட் கலர்லேயே இருக்குல்ல. கேரட் கலர்ல அது கேரட் ஆரஞ்சால இருக்கும், இது கோல்டிஷ் கலர்ல இருக்கு. ஆமாம், கொஞ்சம் அந்த மாவு என்ன கலரில் இருக்குது. பார்த்தா சுத்தமாக கேரட்டில் பண்ண மாதிரியே தெரியல சொல்ல போனால். ஆமாம், சாப்பிட்டா மேபி ஃப்ளேவர் தெரியும் நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். அதாவது வெறும் மாவு மட்டும் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தா கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க இதுக்கு நான் கேரட்டை அப்படியே சாப்பிட்ருவேனே அப்படின்னு. அப்படியே எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, மெயினாக சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்களே. இது கேரட்டை பச்சையாக சாப்பிடலான்னு வாங்க. சில பேர் வந்துட்டு பொரியல் மாதிரி செய்யலாம், நல்லதாக செய்யலாமே, எண்ணெயில் போடுறீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் மாட்டாங்க. அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லுவாங்க. ஆமாம், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம செய்யும் பொழுது வெஜிடபிள் அவங்கள சாப்பிட வச்ச மாதிரி. நானும் குழந்தை தானே. யார் நீ? ஆமாம் ஆமாம், எனக்கு குழந்தை தான். நீ என்ன வயசானாலும் அதனால வந்து இந்த குழந்தை சாப்பிடணும்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா. ஆமாம் ஆமாம், இது பெரிய குழந்தை, வளர்ந்த குழந்தை. கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துச்சு, மற்றபடி எனக்கு நீ குழந்தை தான், எத்தனை வயசானாலும். என்னம்மா சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை வேற கம்மன்னு வருதா, பசி கில்லுது. சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் சேர்த்த குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம். சவு கூட்டு, கேரட் பகோடா. நல்லா மொறுன்னு இருக்கு. நல்லா தான் இருக்கு. கேரட்டோட ஃப்ளேவர் தெரியுது. அவங்களுக்கு சவுண்ட் தெரியணும்னு தான் தூக்கி போட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா ஃப்ளேவர் தெரியுது, கேரட் ஃப்ளேவர். பார்க்க தான் தெரியல. வாழை இலையும் ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ சாப்பிட வேண்டியது தான். ஆமாம், எல்லாம் ரெடி. எல்லாமே ரெடி. நானும் ரெடி. நானும் ரெடி. சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சா? பசி வயிறை கில்லுது. எப்போல்லாம் காத்துட்ருக்கோம். கொஞ்சம் காயெல்லாம் ஓரம் கட்டிட்டு அப்படியே சாப்பிடுது. எல்லாமே டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா தான் இருக்கும். வாயாலேயே சொல்ல போகிறீங்க. சாப்பிட்டு காட்டுங்கன்னு சொல்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்டு காட்டுறோம். நல்லா இல்லைனா ஃபஸ்ட்டு சாப்பிடவே முடியாது. நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்டு காமிக்கிறோம். கத்திரிக்காய் அவரைக்காயெலாம் நல்லா வெந்திருக்குது. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது குழம்பு. ஓகே, அடுத்து அந்த கூட்டு. காரக்குழம்புக்கு கூட்டு எப்போவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதில் முக்கியமே அந்த கேரட்டு பக்கோடா தான். ஏன்னா அது நிறைய பேர் யோசிப்பாங்க, கேரட் வச்சு பண்ணதாச்சு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நல்லா மொறுன்னு இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.